வணக்கம் மக்களே. இன்று 23/1/2025 வியாழக்கிழமை. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பத்திரிகையில் வந்த செய்திகளும் அதன் தொடர்பான பின்புல செய்திகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 47வது அதிபராக பதவியேற்றிலிருந்து பலவேறு விதமான செய்திகள், அதாவது உலக அரசியல், பன்னாட்டு அரசியலில், அதாவது வர்த்தகம் தொடர்பாகவும், போர் தொடர்பாகவும், குடியுரிமை தொடர்பான இப்போ செய்திகள் விவாதங்கள் வந்துருக்கு. அதில் அவர் பதவி ஏற்கையிலே சொன்னார், இந்த குடியுரிமை தொடர்பான இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம். வெளிநாட்டவர் அமெரிக்காவில் குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்னும், அந்த H1B விசாவில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னார். இது அங்குள்ள அமெரிக்காவில் தொழிலதிபர்கள், அதாவது ஆரக்கிள் மற்றும் ஓப்பன் ஏஐ போன்ற நிறுவனங்கள்லாம் ஒரு அதிர்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட அந்த பொருளாதாரம் இல்லாமல் இயங்குவதே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மற்ற பொது மக்கள் தான். அதுபோக குறிப்பாக இந்தியர்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிபர் பதவியேற்ற உடனே மறுநாள் நேற்றுக்கு இந்த ஆரக்கிள் சிஇஓ, அதேமாதிரி ஓப்பன் ஏஐ போன்ற சிஇஓட கூட்டம் நடந்ததுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன செய்தி என்னென்னா, இதில் மாற்றம் H1B நிலை தொடரப்படும், அதில் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த குடியுரிமை தொடர்பாக, அதாவது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படிங்கிற அந்த கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை எதிர்த்து அமெரிக்காவில் 22 மாகாணங்களில் வழக்கு தொடுத்திருக்காங்க. இது 50 ஆண்டுகளாக காலங்காலமாக உள்ளது. இது நாட்டின் அதிபர் மாற்றுறதுக்கான பவர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி அவர் செய்யணும்னா அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அதை 50% ஆஃப் மாகாணங்கள் அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பான கருத்துக்கள் நிறையா வருது. போக போக பார்ப்போம் இதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது. அதுவும் போக நேற்றுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே உள்ள ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அதில் என்ன சிறப்பு அம்சம்னா, எப்பயுமே அமெரிக்கா பதவியேற்றதுக்கப்புறம் பக்கத்து நாடு உள்ள வெளிநாட்டு அதிபர்களை தான் பார்ப்பாங்களா, வெளிநாட்டு அமைச்சர்களை, மெக்சிகோ போன்ற. ஆனால் நேற்றுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத. அப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதிலிருந்தே தெரிஞ்சிடும் அப்படின்னு இந்த செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் நிறையா பேசியிருக்காரு. காசா இஸ்ரேல் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கெலாம், போர் நிறுத்தத்துக்கெலாம் நான் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பான வீடியோ நேற்று கூட நான் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். அதுக்கடுத்து இரண்டாவது, இந்த டங்ஸ்டன், மேலூர், அரிட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி, வள்ளலாப்பட்டி போன்ற மக்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைக்கிறதுக்கு எதிராக போராடிக்கிறங்க அரிட்டாப்பட்டியில். இது தொடர்பாக போராட்டங்கள் நடத்தி எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே மாற்றி மாற்றி குற்றம் சொல்லியிருந்தாங்க. 2021 கொண்டு வரல இதே திமுக அரசாங்கம் அமைதியை காத்தாங்க. அது 2024 ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி வெளியில் வருது அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிற சமயத்தில் இதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த 3 கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகரெல்லாம் டெல்லி கழிச்சிட்டு போய் சுங்கத்துறை அமைச்சர், மத்திய சுங்கத்துறை அமைச்சர், மைன்ஸ் மினிஸ்டர் கிஷன் ரெட்டியை பார்த்து நேரடியாக மனு கொடுத்து இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் நேற்று என்ன கொடுத்துருக்காருன்னா, இன்று இது நல்ல ஒரு செய்தி வரும், தமிழ்நாட்டில் எங்கேயுமே, அரிட்டாப்பட்டி மட்டும் கிடையாது, எங்கேயுமே இந்த மாதிரி டங்ஸ்டன் சுரங்க ஆலையெல்லாம் அமைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. அதோட அறிவிப்பு இன்றைக்கி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு, ஏன்னா வரவேற்க திட்டமாக இருக்குது. அதாவது இயற்கையை சுரண்டி மக்களை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு திட்டமும் அது ஒரு ஃபெயிலியரில் தான் முடியும் அப்படிங்கிறதான் சுற்றுப்புற ஆர்வலர்கள் அனைவருடைய கருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியார் கழகத்தினர், பெரியார் அமைப்பினர் அப்படிங்கிற செய்தி. அது நேற்றுக்கே அங்கே நிறைய அதை பற்றி சர்ச்சைகளாக ஓடிக்கிச்சு. அவங்களும் உருட்டுக்கட்டையோடு எல்லாம் ரெடியாக இருக்கிறது மாதிரியும், இவங்களும் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியும் அங்கே நிறையா போலீஸெல்லாம் குவிக்கப்பட்டாங்க. இது தொடர்பான செய்தி அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் பெரியாரை இகழ்ந்து பேட்டி சொல்லியிருந்தார். இது தொடர்பாக மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர்பாக நேற்றுக்கு சீமானுடைய அதாவது நீலாங்கரையில் உள்ள பனையூரில் உள்ள அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுகிறதுக்கு பெரியார் அமைப்பினர் கிட்டத்தட்ட ஒரு 32 அமைப்புகளை சேர்ந்தவர்கள், ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நீலாங்கரை ரோட்டில் அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ போலீஸார், காவல்துறையில் தடுத்து அவர்கள் வேனில் இழுத்து சென்று அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க.
அதேமாதிரி அவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அந்த தொண்டர்கள் வந்து உருட்டுக்கட்டு அந்த வீடியோ வெளியில் வந்துச்சு. இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், ஏன் காவல்துறை வந்து இந்த மாதிரி முற்றுகையிட்டுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு இப்போ தொடர்பான செய்திகள் நேற்றுக்கு நடந்ததை பற்றி இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா, பரந்தூர் விமான நிலைய சர்ச்சை இது தொடர்பாக நடிகர் விஜய் வந்து திங்கட்கிழமை போய் பார்த்தது. அதற்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரந்தூரில் விமான நிலையம் வைக்கிறதுக்கு சென்னையோட 2வது விமான நிலையமாக பரந்தூரில் அமைக்கிறதுக்கு பதிலாக திருப்போரூரில் வைக்கலாம். திருப்போரூர் பக்கத்தில் 5000 ஏக்கர் தரிசு நிலம் வந்து அரசுக்கு புறம்போக்கு நிலம் வந்து இதாக காலியாக இருக்குது, அந்த இடத்துல வைக்கலாம். ஏன் நீங்கள் வந்து ஒரு ஃபெர்டைல் சாயில், பொன் விளையும் பூமி, நல்ல விளைச்சல் தரக்கூடிய பரந்தூரில் ஏன் நீங்கள் வைக்கணும்? திருப்பூரில் இருக்குது திருப்போரூர், அங்கே நீங்கள் இதை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு மாற்று கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பேசியில் வந்து நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, விமான நிலையத்துக்கு விரிவாக்கத்துக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் அது இங்கே வேணான்னு சொல்லி தான் சொல்லியிருந்தார். அதுக்கு அந்த அமைச்சர் கூட சொல்லியிருந்தார், அப்போ நீங்களே ஒரு மாற்று இடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. அதற்கு வந்து அவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னது வந்து திருப்போரூரில் நிறைய இடம் இருக்குது, அங்கே வைங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தமிழக அரசு கன்சிடர் பண்ணால் நன்றாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை தொடர்பானது, அது ஒரு 3 எஸ்பி போட்டு விசாரிக்கிறது. அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அந்த ஞானசேகரன் அவர் தான் பிரைம் அக்யூஸ்டு கைது செய்யப்பட்டு இருக்கிறவருக்கு 7 நாள் போலீஸார் வந்து விசாரணைக்கு, நீதி விசாரணைக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறது கொடுத்துருந்தாங்க. இது தொடர்பாக நேற்றுக்கு அவர் வந்து விசாரிக்கையில் அவருக்கு வந்து வலிப்பு நோய் ஃபிட்ஸ் வந்ததாகவும், அதனால் அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் செய்தி வருது. யார் அந்த சார் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. ஞானசேகரன் வந்து வலிப்பு நோய் ஏற்பட்டு அவர் வந்து சிகிச்சைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் வெளியில் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஒரிசா சத்தீஸ்கர் பார்டரில் நேற்றுக்கு அந்த முந்தானத்து நடந்த நிகழ்வு, நக்சலைட் அமைப்பை சேர்ந்த ஒரு 27 பேரை வந்து பிஎஸ்எஃப் போன்ற இந்திய இராணுவத்தினர், அங்குள்ள லோக்கல் போலீஸ் எல்லாமே வந்து சிஆர்பிஎஃப் போன்ற ஃபோர்ஸஸ்லாம் வந்து சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஜெயராம் ரெட்டி அப்படிங்கிறது, அவர் பேர் வந்து ஜெயராம் ரெட்டி அல்லது சலபதி அல்லது ஜெயராம் ரெட்டி. இவர் வந்து யாருன்னா, ஒரு முக்கியமான அந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தோட தலைவர். இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள், ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து 2003 திருப்பதியில் வந்து அந்த வரையில் அவருடைய கண்டெய்னர் வந்து வெடிகுண்டு வச்சு தாக்குனது, அதில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பலத்த காயமடைஞ்சார். அதில் ஒரு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் தான் இந்த சலபதி. அவர் வந்து அந்த 23 பேர் நக்சலைட் கொல்லப்பட்டதில் இவர் ஒரு முக்கிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சலபதி யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆந்திராவோட அரசு ஊழியர். சித்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பட்டுநூல் கழகம் அப்படிங்கிற ஒரு அரசு பணியில் இருந்தவர். இவர் வந்து விசாகப்பட்டினத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அங்கே வந்து மாவோயிஸ்ட் அமைப்புகளோட தொடர்பு ஏற்பட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அரசு பணியை திறந்துட்டு அப்படியே அவர் வந்து அந்த நக்சலைட் இயக்கத்தோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்கிறாருன்னா, நக்சலைட்டில் ஒரு தலைவராகிற அளவுக்கு வர்றாரு. இவரை பற்றி 2016 வரைக்குமே வந்து வெளியில் தெரில இந்த சலபதிங்கிறது யார் அப்படின்னு. 2014 இவர் வந்து அருணாங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து இவர் வந்து ஒரு செல்ஃபி வெளியிடுறாரு. அந்த செல்ஃபி தான் வந்து சலபதினா இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த இப்போ முந்தானேத்து 23 பேர் கொலை செய்வது, இப்போ இது சிஆர்பிஎஃப் வந்து தாக்குதல் நடத்தி இறந்ததில் இந்த சலபதி ஒருத்தர். இவர் மீது பல வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் இந்த இதில் வைகுண்ட ஏகாதசி கடந்த ஜனவரி 9 வைகுண்ட ஏகாதசிக்கு இலவச டோக்கன் கொடுக்கறதில் கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் ஒரு 6 பேர் இறந்தாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்தன்னு சொல்லி ஆந்திர அரசாங்கம் வந்து சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஜுடிஷியல் என்கொயரி என்று அழைக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக 2 IAS அதிகாரிகள், 6 SP போன்ற பல அதிகாரிகள் மீது ஆந்திர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுதான் வந்து செய்தி. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் சம்மந்தமானது, நேற்றுக்கே சாயங்காலம் வந்து ஒரு கோர விபத்து ஒன்று புஷ்பக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு, அதாவது லக்னோவிலேருந்து மகாராஷ்டிரா மும்பை நோக்கி வந்து இந்த புஷ்பக் எக்ஸ்பிரஸில் வந்து திடீர்னு ஃபயர், நெருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பீதி கிளம்பியிருக்கு. அப்போ திடீர்னு ஓடுற என்ன செஞ்சுருக்காங்க, செயின் பிடிச்சி நிப்பாட்டியிருக்காங்க. அந்த மக்கள் அலறி எடுத்து டபுள் லைன் ரெட்டை வழி பாதை இந்த புஷ்பக்கிலேருந்து இறங்கி என்ன செஞ்சுருக்காங்க, பக்கத்து ட்ராக்கில் இருந்திருக்காங்க. அப்போ எதிர்த்து அப்புறம் இன்னொரு வந்து ட்ரெயின் அடித்து மோதி கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் இறப்பு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.